ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓப்பனிங் இன்ட்ரோ அண்ட் தென் இன்டர்வல் அது நல்லா இருக்கும். இரண்டாம் பாதி தான் படமே. இரண்டாம் பாதி வந்துட்டு அந்த நேச்சுரல் என்ன நடந்ததோ உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. அதை கன்வின்சிங்காக சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாகவே தமிழ்னாலே நம்ம பசங்க அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்க, எக்ஸைட் ஆவானுங்களே. அது படமா இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா இப்பயுமே வந்துட்டு அது ரொம்ப மேட்ச் ஆகும். எனக்கு என்ன வருத்தம்னா, அப்போ 1960களே அவ்வளவு பேர் உயிரை கொடுத்து போராடி இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க. பட் இப்ப ரொம்ப ஈஸியா எல்லாத்துலயும் வந்து இந்தியா திணிச்சுட்டு போயிடுறாங்க. அது மத்திய மாநில அரசு 2 பேருக்குமே அந்த தப்பு இருக்கு. பட் இப்ப என்னன்னா ஸ்லோவா நம்ம என்ன ஆயிடும்னா, மொழியை உள்ள விட்டதுக்கே நம்ம அவ்வளவு கோவப்பட்டோம். இப்ப மொழியை சார்ந்த ஆட்கள் உள்ள வந்து நம்மளோட வேலை வாய்ப்புமே பறிக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் கொண்டு வரணும்னா, நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊரோட பிராந்திய மொழியை நீங்க அது சட்டமாகணும். அதை தான் நீங்க பேசணும்ன்றத சட்டமாக்கினா மட்டுமே இதை வந்து தவிர்க்கப்படும். அப்படி இல்லைன்னா 1965 நடந்தது 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு போராட்டம் பிடிக்கிற அளவுக்கு அரசியல் சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிறைய கட் பண்ணிருக்காங்க. பட் படத்துல அது பெருசா எந்த விதத்திலயும் நம்ம படத்தோட சாராம்சத்தை குறைக்கல. ஏன்னா படம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல வந்ததோ அது இருந்தது. அண்ணாதுரை பேசுறதெல்லாம் உள்ள சேர்த்துருந்தா அது அரசியலா மாறி இருக்கும். இன்னுமே இதுலயுமே கடைசியில 2-3 போட்டோலாம் காட்டுவாங்க, உண்மையான போராட்டத்தோட போட்டோலாம். அதுலயுமே அரசியல் கலக்கப்பட்டிருக்குதான். அதுலயும் அரசியல் காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க தான். அதை தவிர்த்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க இது மாணவர் அணியோட அவங்களோட போராட்டம். இதுதான் அண்ணாதுரையே அவர் அன்னைக்கு சொல்லியிருப்பாரு, இது நான் பண்ணல, என்னோட தம்பிகளான மாணவர் அணி பண்ணதுதான். ஸோ அதுல எந்த கட்சியுமே வந்துட்டு அவங்களால கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த விதத்துல அவரோட டயலாக் கட் பண்ணா கூட படத்தோட சாராம்சம் எங்கேயும் கட் ஆகணும். இன்ட்ரோ அண்ட் இன்டர்வலை தாண்டி நடுவில் வர எல்லாமே போர் அடிக்கும். அதில் அந்த லவ் போர்ஷன்லாம் தேவையே கிடையாது. பாடல்களுமே வந்துட்டு இரண்டாம் பாதியில் ஒரு காதல் பாடல்லாம் வரும், அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே படம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நல்ல ஒரு டெபியூ. பட் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனா நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நல்லா இருக்கு. மொழிப்பற்று உள்ளதான் நல்லா இருக்கு. எல்லாமே ஓகே தான். தமிழ் மொழிப்பற்று எல்லாமே ஒரு சீன் தனியான இல்லை, எல்லாமே ஓகே. அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் மக்கள்லாம் நல்லா படிச்சு அறிவு இதுவா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வர்றதுக்காக சான்ஸே கிடையாது. அதெல்லாம் திணிக்க விட மாட்டாங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒன்னும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே எது தனியா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாமே படம் வேற லெவல். நல்ல படம், பார்க்கலாம். பராசக்தி படம் நல்ல படம். ஜனநாயகர், பராசக்தி 2மே பார்க்கலாம். எல்லாம் போய் பாருங்க. மெயினே வந்து கேமியோ தான். எல்லா டிஃப்ரெண்ட் கேமியோஸ் எல்லாமே தமிழ் பத்தி நல்லா பேசியிருக்காங்க. அது நல்லா கதை நல்லா புரியுது. டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு, சூப்பரா எடுத்திருக்காரு. இந்த கதை ரியல் ஸ்டோரினால சிவகார்த்திகேயன் சூட்டா இருக்கு. அமரன் மாதிரி இந்த படமும் சூப்பரா இருந்துச்சு. அது தெரியல அந்த மாதிரி இங்கே புரியல, எப்படி சொல்றது. அந்த மாதிரி திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி போராட்டம் பண்ணதான் செய்வோம். வேற என்ன பண்ண முடியும்? பண்ணிடுவோம், நாங்களே பண்ணுவோம். பராசக்தி சூப்பர் படம் ப்ரோ, மஸ்ட் வாட்ச். எல்லாரும் போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. தமிழ் மொழி மேல பற்று இருந்தா இந்த படத்தை பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. தமிழை பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க. தமிழ் ஹிஸ்டரி ப்ரோ சூப்பரா சொல்லிருக்காங்க ப்ரோ. தமிழ் மண்ணோட பெருமையை சூப்பரா எடுத்து சொல்லிருக்காங்க ப்ரோ. தமிழ் மேல கன்வே பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. சூப்பர் படம் ப்ரோ. எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும் ப்ரோ. மஸ்ட் வாட்ச் ப்ரோ. படத்துல வேற ஏதாவது சொல்லிருக்காங்களா? தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துக்கும் ஈக்குவலான இது கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க பெருமையை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ப்ரோ. எல்லா லாங்குவேஜ் ஹிந்தி திருப்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் படம் ப்ரோ. எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். மஸ்ட் வாட்ச். சிவகார்த்திகேயனோட கேரக்டர் என்ன, அவர் ரோல் என்ன, அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரோல் தான் ப்ரோ பண்ணிருக்காரு. சூப்பர் ரோல் ப்ரோ. அவர் வந்து தலைமை தாங்குற புராணான்னு ஒரு கேங்கு தலைமை தாங்குறாரு ப்ரோ. ஸோ சொன்னா இல்லையா ஸ்பாய்லர் ஆயிரும். படம் பார்த்தா எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. என்ன காரணம்? பராசக்தி ஹிஸ்டரியில இருக்க அந்த ஒரு போராட்டத்தை பத்தி அவங்க சொல்றதுக்கு அந்த ஹிஸ்டரியில இருக்க அந்த பேர் தான் பராசக்தி. அவங்க வச்சிருந்த போராட்ட பேர் ஜெயமரே வில்லனிசம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணிருந்தாங்க. ஜெயம் ரவி அதை விட பயங்கரமா பண்ணிருந்தாங்க. சுத்தமா போர்லாம் அடிக்கல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து பொலிட்டிக்கலா கொண்டு போயிடலாம். ஹிந்தி அப்போஸ் பண்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய டயலாக் சென்சார்ல கட் பண்ணியிருந்தாங்க. பட் ஓகே, கட் பண்ணி சவுண்ட் கட் பண்ணிட்டாங்க. அதனால அவ்வளோ தெரியல. கண்டிப்பாண்ணா இல்ல ஃபீலிங்ஸ் இல்லைண்ணா. நம்ம வந்து தமிழ் சினிமா வாழ வைக்கணும். அது விஜய் நடித்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் நடித்தாலும் சரி, ரஜினி நடித்தாலும் சரி, தமிழ் சினிமா நல்லா இருந்தா எல்லாருமே வாழ வைப்போம். அது யார் வேணா நடிக்கிட்டு என்ன வேணா நடிக்கிட்டோம். நல்லா இருந்தது, அருமையா இருந்தது இந்த படம். நல்ல படம், தரமான படம். எல்லாரும் பாருங்க. தமிழ் வாழணும்ன்றது திருப்பி உறக்க கூறியிருக்காங்க படத்து மூலமா. எல்லாரும் பாருங்க. இல்லண்ணா எல்லாமே நல்லா இருந்தது. பீப் போட்டிருக்காங்கண்ணா, அதையும் போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
அது ஓடிடில வரும்போது பாத்துக்கிறேண்ணா. நல்லா இருக்குண்ணா, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லண்ணா ஒன்றும் பெருசா தெரியல, இல்ல எதுவுமே இல்லைண்ணா.